எதிர்த்து வர பகைவர் இல்லை என்றாலும் ஏந்திய சூலத்தை கீழே வைக்காமல் இருக்கும் பராசக்தி. மண்ணக உயிர்களின் மாதா என்கிறார்களே உன்னை, உண்மைதானா? கருணை பொழியும் முகமும் கனிவு சிந்தும் விழிகளும் பிள்ளை குலத்தை அள்ளி அணைக்க துள்ளி பறக்கும் கரங்களும் கொண்டவள் தாய் என்கிறார்களே. நீயும் தாய்தான் என்றால் கூர்மழுங்காத சூலமே, கொலை உருவான தோற்றமே, பொறிபறக்கும் விழிகளே, இந்த போர்க்கோலமே, கண்ணுக்குள் கண்மணி போல் கண்மணிக்குள் பாவையைப் போல் அகிலத்தை கட்டி காப்பவள் தாய் என்றால் ஆடு பலி கேட்டாயே, அது ஏன்? வாயில்லா ஜீவன் வான்முட்ட கதறினால் அது உனக்கு வீணை மீட்டும் இசையாகுமா? பீரிட்டெழும் ரத்தம் தான் உனக்கு ஆனந்த வெள்ளமாகுமா? நீ மகாதேவி அல்ல, பயங்கர குரூபிணி, கோர ராட்சசி. ஏசுகிறானே பிள்ளை என்று ரோஷம் பிறந்து விட்டதா தாயே? பார்க்க பார்க்க பயங்கரம் அதிகரிப்பதால் பயந்து விடுவேன் என்று எண்ணுகிறாயா? ஆடிப்பார் ஆட்டம், ஆடு. என்னை விழுங்குகிறாயா? வா, விழுங்கு என்னை. நீ விழுங்கினாலும் உன் வயத்துக்குள் நான் இறக்கி விட மாட்டேன். உன் தொண்டையிலேயே நிற்பேன், தொல்லை பல கொடுப்பேன். ஆலகால விஷம் உண்டானாமே உன் கணவன் நீலகண்டன், அவன் கழுத்திலே இருக்கும் விஷத்திற்கு அண்ணன் நான். வா, விழுங்கு என்னை. ஆகா, இப்போதுதான் நீ என் தாய். காவியமும் ஓவியமும் காணாத காட்சி, கற்பனைக்கும் அற்புதமாம் தாய் குலத்தின் மாட்சி. பின்னி பிணைந்து வரும் பேரன்பு செல்வம், பேசாமல் பேசி வரும் அன்னை எனும் தெய்வம். இப்படித்தான் இருக்கும் அவள் உருவம். தாயே, அழகு சிரித்து வர, அன்பு பெருகி வரும் இந்த உரு கொண்டு உன் பிள்ளை குலத்தை காப்பாற்றாமல் பயங்கர உரு ஏன் கொண்டாய் தாயே? வேடிக்கையான மனிதன் நீ, விசித்திரமான அன்னை நீ. உலகமே என் பயங்கர சக்திக்கு பணிகிறது. அது உலகின் பரிதாப நிலையை காட்டுகிறது. என்ன? கற்பனை மனதின் கண்ணாடி. பயம் பலவீனத்தை காட்டும். பாவங்கள் அதிகரிக்கின்ற போதுதானே பலவீனம் வந்து சேருகிறது. நான் பாவி இல்லை, எனக்கு பயமும் இல்லை. பார்த்து பேசு, நீ பேசுவது உன் தாயிடம். அதனால் தான் பயமில்லை என்கிறேன். 5 திங்கள் வயற்றிலே சுமந்து அங்கமெல்லாம் நோக என்னை பெற்றெடுத்தாளே தாய், அவளைக் கண்டு நான் ஏன் பயப்பட வேண்டும்? நான் பயப்பட வேண்டும் என்று நீ விரும்பினால் நீ என் தாய் இல்லை. பயந்தால் தான் உன் மகன் என்றால் நான் உன் மகன் இல்லை. உன் அதிசயமான பேச்சு எனக்கு மகிழ்ச்சி தருகிறது. இது பணம், இது அறிவு, இது பணம். இது பணம், இது அறிவு. இரண்டில் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொள். இரண்டையுமே குடித்து விட்டேன் அம்மா. தாயின் கட்டளையை மீறி விட்டாய். கோபிக்காதே தாயே. அறிவு வேண்டுமா பணம் வேண்டுமா என்று கேட்டாய். அறிவில்லாதவன் பணம் யாருக்கும் பயன்படுவதில்லை. பணம் இல்லாதவன் அறிவு மதிக்கப்படுவதில்லை. இரண்டில் ஒன்று இருப்பது இருந்தும் இல்லாததும் போல்தான். ஆகவே இரண்டையும் கலந்து குடித்து விட்டேன் அம்மா. ஆம், உன் அறிவு வினோதத்திற்குத்தான் பயன்படும். உன் பணம் ஊருக்குத்தான் பயன்படும், உனக்கு பயன்படாது. உன் கவிதைகளை மகாகவியின் வாக்காக கருத மாட்டார்கள், கேலியாகத்தான் கருதுவார்கள். நீ விகட கவியாவாய். விகட கவியாவே? நல்ல யோசனை, சரியான முடிவு. இதுவரை எந்த கவிஞனுக்கும் எட்டாத முடிவு. உயரத்தில் இருப்போருக்கு மகிழ்ச்சி உண்டாக்குவேன், விரக்தி அடைந்தோருக்கு வினோதம் காட்டுவேன், வாழ்க்கை வாழ்வதற்கே என்பதை கற்றுக் கொடுப்பேன். நன்றி தாயே, நன்றி.